சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால், தைராய்டு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாரா சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாரா இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள். இல்லை யாரா வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்கள். இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா? சொல்லுங்கள். நம்மகிட்ட இருக்க பெரிய மூட நம்பிக்கை இப்போ ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை இன்சுலின் நடத்துனாங்களா? சொல்லுங்கள். இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சாங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாதிரி நடத்த முடியாது. வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது முடியாது முடியாது. நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு வாக்கிங் போங்க, உங்களுக்கே தெரியும். வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை. என்ன கீரை? மூக்கரட்டை கீரையும், கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, சிறு குறிஞ்சான் பொடியும், கருவேப்பிலை, கரிஞ்சீரகமும், நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம். இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ 4 மாத்திரை போட்டுட்ருக்காங்க. சுகருக்கு மட்டும் மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் சேர்ந்து போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில், கொய்யாயில், சிறுதானியம், நாவல் பழம், நடைபயிற்சி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் நோய் வந்ததற்கான அடிப்படை காரணம் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வீடியோ சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் குறையும், அடுத்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையும், இந்த மாதம் கூடுமே தவிர இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இதே மாத்திரையும் இதே இன்சுலினும் போட்டாலும் நோய் முழுமையாக சரி ஆகாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. பேலன்ஸ் டயட் இஸ் ஏ கிங் மேக்கர்.